ரகுபதியுமே ரெசார்ட்ல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு கால்மே வந்திருக்கும். நான் சுந்தரம் பேசுறேன் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதிக்கும் அது யாருன்னே தெரிஞ்சிருந்திருக்காது. அப்ப சுந்தரம் நான் நெடுமாறன் சிக்கா எல்லாரும் ஒரே கிச்சன்ல தான் சார் வேலை பார்த்தோம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதிக்குமே சுந்தரத்துமே ஞாபகம் வந்திருக்கும். பேசி ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருச்சு சுந்தரம் அப்படின்றதுமே சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. சுந்தரமும் என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார், கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ரகுபதியும் சிக்கா பத்தியுமே கேட்டு இருந்திருப்பாரு. இப்ப சுந்தரமும் சிக்கா பத்தி ஏதோ சீக்கிரட்மே சொல்லி இருந்திருப்பாரு. ஜானும் திவ்யாவுமே மீட் பண்ணி உங்க அப்பா அந்த ஸ்வீட்டை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாருமா, உள்ள இருக்க ஏதாச்சும் ஒரு டெசர்ட்டை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு, என்னால வேற எதுவுமே பண்ண முடியலமா, சாரி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கத வெற்றியுமே அங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. திவ்யாவும் அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருந்திருப்பா. வெற்றியும் இப்ப பேண்ட்ரிக்குமே போயிட்டு திவ்யாக்காக ஒரு டெசர்ட்மே பண்ணிருந்திருப்பா. ஐஷுவும் திவ்யாவோட ரூமுக்குமே போயிட்டு அவங்க அக்கா கிட்டமே பேசிட்டு இருந்திருப்பா. அப்ப திவ்யாவும் ஐஷு கிட்ட சின்ன வயசுல நமக்கு அப்பா ஒரு ஸ்வீட் பண்ணி தருவாரு ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்வீட்டை என் கல்யாணத்துக்கு அப்பாவை பண்ண சொல்லி கேட்டிருந்தேன், ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அப்ப ஐஷு பண்ணது அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால அவரு மேல கோமா இருக்காரு, அவ்வளவுதான், கொஞ்சம் டைம் கூட அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்றதுமே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ரூமோட காலிங் பெல் அடிச்சிருந்திருக்கும். அதனால திவ்யாவும் அது யாருன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காகவே போயிருந்திருப்பா. பார்த்தா வெற்றி தான் அங்க நின்னுட்டு இருந்திருப்பா. வெற்றியும் அவன் பண்ண ஸ்வீட்மே இப்ப திவ்யா கிட்ட கொடுத்துட்டு இது உங்களுக்கு ஃப்ரீ தான், நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், டிஷ் எனக்காக எங்க அப்பா பண்ணுவாரு, நீங்க உங்க அப்பா நினைச்சு ஃபீல் பண்ணீங்க, அதனால தான் இதை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்மே கொடுத்துருப்பான். வெற்றியும் திவ்யாவோட ரூம்ல ஐஷு இருக்கத்துமே பார்த்துட்டு இருப்பான். ஐஷுவும் வெற்றியும் ஒரு மாதிரி இருக்கத திவ்யாவுமே நோட் பண்ணி இருந்திருப்பான். திவ்யாவும் அந்த ஸ்வீட் ஐஷுக்குமே ஊட்டி இருந்திருப்பான். ஐஷுவும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். திவ்யாவுமே அதை சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்றதுமே சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஐஷுவும் கிச்சன்ல பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியுமே போயிட்டு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஐஷு ஃப்ரீ தான் சொல்லு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதனால இப்ப வேணியும் கிச்சனை ரொம்ப நல்லா நடத்துற ஐஷு, ஆனா நீ உங்க அப்பா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நீ உங்க அப்பா மாதிரியே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ஐஷு ரொம்ப கேஷுவலா வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வேணியும் சொல்லணும்னு நினைச்ச ஐஷு சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பா. ரகுபதியும் பீச்சில் தனியா நின்னுட்டு இருந்திருப்பாரு. நெடுமானும் அவர்கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பாரு. ரகுபதியும் சுந்தரம் கால் பண்ணாரு அவரோட பையனோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. அப்பதான் அவரும் சீக்காவை பத்தி ஒரு விஷயத்த சொன்னாரு, அதே மனசுல உறுத்திட்டே இருக்கு நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கா காணாம போனதுக்கு முந்தெல்லாம் நம்ம ரெசார்ட் கிட்ட ஏதோ பெரிய கார் ஒண்ணு வந்திருக்கு, அந்த கார்ல சீக்கா ஏறினதா சுந்தரம் சொல்றாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. நெடுமானும் பக்கத்துல இருக்க ரெசார்ட்ல இருந்து ஏதாச்சும் விஐபி வந்து கூட்டு போயிருப்பாங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதியும் சீக்கா அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயுமே பழக மாட்டான், கிட்ட அவன் நல்லா பழகிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா கைவிட்டு எண்ணில நெடுமாறன் இருக்கப்ப கண்டிப்பா யாரோ தெரியாதவங்க அவன் ஏறி இருக்க மாட்டான், அந்த காருக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருந்திருக்காங்க, அதனால அந்த காருக்குள்ள அவன் ஏறி இருக்கான், அது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும், இப்பெல்லாம் கனவுல அடிக்கடி சீக்கா வரான், எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நெடுமாறன், அவன் எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், நான் தான் ஊர்ல இருந்து கூட்டு வந்தேன், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நெடுமாறனும் இப்ப அழுதுகிட்டே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், சீக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அவனுக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கலாம் சார், உங்களுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறன் ரகுபதியை பார்த்து உங்களோட ஹெல்த்தை நீங்க பாத்துக்கோங்க சார், உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் சீக்காவும் எனக்கும் அதே அளவுக்கு க்ளோஸ் தான் சார், நெடுமாறன் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை பாக்குற ரகுபதியும் கண்டிப்பா சிதம்பரத்தை கண்டுபிடிச்சலாம் நெடுமாறன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பிரியாவும் ஏதோ பதட்டமா ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்திருப்பா. அங்க வேணியுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. வேணியும் பிரியா கிட்ட இங்க என்ன பண்ற பிரியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. பிரியாவும் ஹவுஸ் கீப்பிங் அட்டனன்ஸ் தேடி வந்தா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப வேணி இது ரகுபதி சாரோட பிரைவேட் ரூம், இங்க எப்படி ஹவுஸ் கீப்பிங் அட்டனன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. பிரியாவும் நான் ஏதோ குழப்பத்துல தேடிக்கிட்டு இருக்கேன், நான் ரிசப்ஷன்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. பிரியா பண்றதெல்லாம் பாக்குற வேணிக்கும் நாளுக்கு அவன் மேல சந்தேகம் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஆண்ட்ரிக்கு கஸ்டமருமே வந்திருக்க மாட்டாங்க, அதனால அங்க இருக்கும் எல்லாரும் ரொம்ப சோகமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எடிசனும் காலைல கொடுத்த அலப்பறைக்கு கூட்டம் அலப்போதும் நினைச்சேன், இப்ப பார்த்தா யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரம்யா கிட்ட அக்கா அங்க தனியா கடையை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி ரம்யாவுமே அங்க அனுப்பிட்டு இருப்பாங்க. அங்க வந்து போகவும் ரெண்டு குட்டி பசங்களுமே வந்திருப்பாங்க, அதை பார்க்க ரம்யாவுக்குமே சந்தோஷமாயிட்டு இருக்கும். வெற்றி அந்த குட்டி பசங்க கிட்ட காலைல உங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரலையா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அந்த குட்டி பசங்களும் எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைமே கட்டி இருந்திருப்பாங்க. பார்த்தா அங்க இருக்க எல்லா பசங்களுமே அங்க வந்திருப்பாங்க. இவ்வளவு பேர் வரத பாக்குற வெற்றிக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். பாண்டி ரொம்ப பிஸியா இருந்திருக்கும், அதை பாக்குற ரியாக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். வெற்றி பாண்டி எடிசன் சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப மும்மரமா பாண்டியில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பாண்டி ரொம்ப பிஸியா இருந்திருக்கும், அதை பாக்குற நெடுமாறனுமே இப்ப கடுப்பாயிட்டு இருக்கும். இருக்க குட்டி பசங்க எல்லாருமே வெற்றியோட ஸ்நாக்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. நெடுமாறனும் கடுப்புல நின்னுட்டு இருந்திருப்பாரு. கரெக்டா ரகுபதியுமே அங்க வந்துட்டு இருப்பாரு. ரகுபதியும் நெடுமாறன் கிட்ட பார்த்தலாம் நம்ம பாண்டி நல்லா போய்கிட்டு இருக்கு, எனக்கு அப்பவே தெரியும் வெற்றி இதெல்லாம் நல்லா பண்ணுவான்ட்டு, அவன் சிதம்பரம் மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், வெற்றியும் சிதம்பரம் மாதிரியே ரொம்ப திறமையான பையன் தான் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறன் கிட்ட வா நெடுமாறன் பேண்ட்ரிக்கு போலாம் அப்படின்றதுமே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் இல்ல சார் என் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இப்ப ரகுபதியுமே பேண்ட்ரிக்குமே போயிருந்திருப்பாரு. பேண்ட்ரியும் நல்லா போய்கிட்டு இருந்திருக்கோன்றதுனால ரியாவும் வெற்றியுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குற நெடுமாறனுமே இப்ப ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும்.